ஹாய் அங்கிள். ஹாய் குட்டி. என்ன அங்கிள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை டெவலப் பண்றீங்களா? ஆமா, நீ மட்டும் நைட் 11 மணி வரைக்கும் படிச்சு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற, அதனால நானும் பாடி இம்ப்ரூவ் பண்றேன். எங்க அங்கிள் 9 மணிக்கு மேல படிக்க கூடாது, தூங்க போகணும், ஸ்ட்ரெயின் பண்ணாதன்னு டாடி கண்டிஷன் போடுறாரு அங்கிள். அப்படியே சொன்னாங்க? ஆமா அங்கிள். ஏன் அப்படி சொன்னாங்க? சரி, நான் டாடி கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அது சரி, அங்கிளுக்கு இன்னைக்கு எதுவும் டிப்ஸ் இல்லையா? அதுதான் வழக்கமானதாச்சு. சரி, இப்போ உங்களுக்கு இதயத்திலே ரொம்ப பிடிச்ச இதயம் எது அங்கிள்? இப்ப என்னோட இதயம், ஃபியூச்சர்ல நான் லவ் பண்ற பொண்ணோட இதயம். ஏன்? இல்ல அங்கிள், எல்லாத்தை விட ரொம்ப வலிமை வாய்ந்த இதயம் தாயோட இதயம் தான் அங்கிள். உதாரணத்துக்கு ஒருத்தன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலி கிட்ட காதலன் காதல் பரிசா என்ன வேணும்னு கேட்டான். அதற்கு அந்த காதலி உன் தாயோட இதயம் தான் வேணும்னு கேட்டா. இவனும் தன் தாயை கொன்று தாயோட இதயத்தை எடுத்துக்கொண்டு தன் காதலியிடம் கொடுக்க ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தான். விழுந்த மகனை பார்த்து தாய் இதயம் கேட்டதாம், பார்த்து மகனை பார்த்து, அடி ஏதாவது பட்டுச்சா? மெதுவாக வரக்கூடாதா? அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அங்கிள் தாயோட இதயம். ஏன் அழுகுறீங்க? அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? நீ சொன்னது ஒரு தாயோட இதயமாச்சேமா, அழாம என்ன பண்றது? மச்சான் வர்றா வர்றா வர்றா. ஐயோ பாவம், ஒண்ணு வளர்த்தவனாவது நல்லவனா இருக்கணும், இல்ல வாழ்க்கை கொடுக்க போறவனாவது நல்லவனா இருக்கணும். ரெண்டுமே இல்லாம தூண்டில்ல மாட்டின புழுவா துடிக்கிறது எனக்கு தெரியுது. அதனாலதான் நீ தண்ணியில் அழுவுற கண்ணீர் யாருக்குமே தெரியாம இருக்கு. எப்படி தெரியும்னு பாக்குறியா? இப்ப உன் பயோடேட்டா என் கையில. இப்ப உனக்கு தேவை உன் மனசுக்கு நிம்மதி. தூரத்து தண்ணி தாகத்தை தீக்காது கண்ணு. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை பக்கத்துல வச்சு நான் பக்குவமா பாத்துக்கிறேன். Stop it. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். என் செருப்பு தான். டேய், அப்படியே அவ அடிச்சாலும் செருப்பு கிளியாது, செருப்பை விட உன் மூக்கு தான் கிளியும். விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவளை அடையாம விடவே மாட்டேன். நமக்கு தெரியாம அவன் ஏதோ பிளான் வச்சிருக்கான் போல இருக்கு. அரே நந்தினி, ஆரம்பத்துல இருந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டே பை டே உன்னுடைய ஹாப்பினஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. Why? I don't know what. அது ஏன்னு எனக்கு புரியல. எப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போயிடல. உனக்கு பிடிக்கலன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடு. என் டாடி மம்மி லேக் கணக்கில் செலவு பண்ணி எப்ப மேரேஜ் டார்ச்சர் பண்றாங்க. ஆனா உன் டாடி என்கிட்ட பைசா கிடைக்கிறதுலே குறியா இருக்கான். அரே खुदा का कसम, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு என்ன பிடிக்கலன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடு. கம் ஆன் என்ன பண்றீங்க?
பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தா காப்பாத்து. அப்படி காப்பாத்தினாதான் அவன் ஆம்பளை. இதப்பா, அப்படி ஒரு ஆம்பளையோட வெளியே போறதான் ஒரு நல்ல பொண்ணு கழகு. நந்தினி, என்ன அங்கிள், காஞ்ச செடிக்கு தண்ணி ஊத்தாம பூத்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள, காயிற செடிக்கு தண்ணி ஊத்தி பிரயோஜனம் இல்ல, அதான் காய்க்க போற மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். நான் தெளிவா தான் இருக்கேன் மாப்பிள. நந்தினி ஏன் மாப்பிள கோமா போகுது? அது ஒரு பிக் ஸ்டோரி அங்கிள். 4 ரவுடி பசங்க வந்தானுங்க, காரை நிறுத்திட்டு ஒரேடியா கலாட்டா பண்ணானுங்க. நான் போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த சமயத்துல ஒருத்தன் அங்கே வந்தான் அங்கிள். 4 பேர் கூட ஃபைட் பண்ணான். டமால் டிமில் நச்சாம ஹீரோ ஆயிட்டான் அங்கிள். இதுக்கு போய் உங்க பேட்டி என்ன தப்பா நினைச்சிச்சு. என்கிட்ட 4 துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு, ஆனா இங்க இல்ல, பாம்பேல இருக்கு. சரியாது விடுங்க. என் மம்மி டாடி நிக்கா பத்தி ரிசல்ட் கேட்டாங்க அங்கிள். மாப்பிள, நந்தினி இன்னும் படிக்க வேண்டியது பாக்கி இருக்கு மாப்பிள. கவலைப்படாதீங்க மாப்பிள, நந்தினி உங்களுக்கு தான், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அப்புறம் அப்பா செக் அனுப்புறேன்னாரு, கொஞ்சம் ஞாபகப்படுத்துறீங்களா? டோன்ட் வரி அங்கிள், சீக்கிரம் டிடி வந்துரும். டிடி வந்துருமா? வாங்க மாப்பிள, ட்ரிங்க் சாப்பிடுவோம். ஏய், உனக்கு வேற வேலை இல்லையாடா? ஏய், ஏன் மச்சான் இந்த பொண்ணை போய் நீ அடிக்கிற? ஏய், இவ்வளவுதான்டா இவனால அடிக்க முடியும். பப்ளிக் ஃபிகர் அடிச்சா பல்லகெல்லாம் கட்ட மாட்டாங்க. ஏய், நிறுத்த. அந்த பாம்பேக்காரனை அடிச்சு விரட்டிட்டா அந்த கிளியும் அவங்க அப்பனும் ஏன் கால்ல விழுந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டு அந்த வினோத் ஹீரோ ஆயிட்டான்டா. ஓகேடா ஓகேடா, இனி நடக்க போற குருஷேத்திரத்துல வில்லன் யாரு ஹீரோ யாருன்னு நான் காட்டுறேன்டா. காலம் பூரா இப்படி உதார விட்டுட்டு தான் இருக்க, செயல்ல ஒண்ணும் காணும். சாரி டார்லிங். கமான் டார்லிங். வேணாண்டா, எங்களை எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி அநியாயம் பண்றீங்க மச்சான். வேணாண்டா, வேணும்னா மேல போடா. ஏன்டா இப்படி வேணாண்டா, பரங்கி மரம் மாதிரி மேல ரூமா இருக்கு, அங்க போய் கொஞ்சடா. ஓகேடா டேய், நம்மள வெறுப்பதற்கு இப்படி பண்றான்டா. இவன் இவளை தூக்கிட்டு போறத பார்க்கும் போது என் வயிறெல்லாம் எரியுதுடா. ஏய், அதுக்குதான்டா தண்ணி வாங்கி கொடுத்திருக்கான். ஊட்டி ஆனாடா, அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கிறான். நான் மச்சத்திலேயே உடம்பு வச்சிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. எருமாட்டு கூட உடம்பு ஃபுல்லா மச்சம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபிகர் செட் ஆகும். ஏய், ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஃபீல் பண்ணா. ஒரு அரவிந்த் சாமியை பார்த்து என்ன கேள்வி கேட்டான்.